ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மா சேனல். நம்ம தோட்டத்தில் போயிட்டு இன்றைக்கி பச்சை மிளகா தான் அறுவடை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள், இது வந்து பச்சை மிளகா செடி நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நிறையா விளைஞ்சிருக்கு. பச்சை மிளகா 2 விதமான விதைகள் வந்து நான் போட்டிருந்தேன். நான் நார்மல் மிளகா நீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மிளகாவும் மெலிசான மிளகா வந்து போட்டிருந்தேன். நம்ம வீட்டில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் விதையை தான் நான் வந்து நல்லா கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு அப்படியே தூவி விட்டேன். இதை பாருங்கள், ஒரு 5-6 செடி வந்தது. எல்லாமே நல்லா பெரிய பெரிய செடியாக நல்லா தழைச்சி வந்திருக்கு. இந்த பச்சை மிளகாக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெயில் படணும். அப்போ தான் நம்ம நல்லா வந்து அது நமக்கு விளைஞ்சி வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9லேருந்து 10 மணி நேரம் நல்லா வெயிலில் இருக்கணும் அந்த செடி. அப்படின்னும் போது நல்லாயிருக்கும். எந்த பூச்சியும் நல்லா வந்து அதில் வந்து தாக்காதது. சில இலைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது புள்ளியாக வரும். அதப்போ வந்து நம்ம அந்த இலையெல்லாம் நம்ம எடுத்துடணும் நாம். ஆனால் நம்ம வீட்டு செடியில் வந்து எந்த பூச்சியுமே தாக்கலை. நல்லா இருக்குது செடி வந்து செழுமையாக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மணலில் வச்சுருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கு. பூமியில் வைக்கிறனால செழிப்பாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நீங்கள் வந்து தொட்டிலையும் வச்சுக்கலாம், இல்லை க்ரோ பேக்லேயும் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான உரங்களை நம்ம கொடுத்து வைக்கணும். நமக்கு மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டியில் கிடச்சிருக்கு. ஒன்று மெல்லிஸ் மிளகா, இன்னும் குட்டி குட்டியாகவும் இருக்குது, கொஞ்சம் நல்ல பெருசாகவும் இருக்குது. சில மிளகாய்கள்லாம் அப்படியே பழமாயிடுச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த குட்டி மிளகா வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்களேன், சிவப்பாக இருக்கும். அது வந்து பழமாக இருக்கிறதெல்லாம் நான் வந்து விட்டுட்டேன் அந்த காஞ்ச மிளகாக்காக. மெலிசாக இருக்குது பாருங்கள். நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் மிளகா வந்து நல்லா நீட்டாக சடையாக நல்லா பெருசாக இருந்தது. அது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த குட்டி மிளகா வந்து கொஞ்சம் நல்லா வந்து காரமாகவே இருந்தது. சிலதெல்லாம் வந்து இந்த பழுத்ததெல்லாம் வந்து நம்ம காஞ்ச மிளகாக்காக எடுத்துடலான்னு அதையும் தனியாக நான் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கேன். 2த்தையும் அறுவடை பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு நான் வந்து பெருசாலாம் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணல, நார்மலாக தண்ணி ஊற்றுறேன், அவ்வளோதான். ஆனால் நல்லா வெயிலில் இருக்கிறனால நல்லா வந்து விளைச்சலாக இருக்குது. நிறைய பச்சை மிளகா வந்து கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள், ஒரே செடி தான் இது. எப்படி இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். அந்த பச்சை மிளகாய்கள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அப்படியே. ஆனால் காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அடிக்கிற வெயிலில் நல்லாவே காஞ்சிருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழுப்பு கலர் இலைகள், மஞ்சள் கலர் இலைகள்லாம் இருந்ததுங்கன்னா நம்ம அதை எடுத்து நம்ம போட்டுற வேண்டியதான். ஏதாவது பூச்சி, இந்த பூச்சி கூட தாக்கியிருக்கோம், அந்த மாதிரி பூச்சிகள்லாம் ஏதாவது தாக்கிருந்தால் அந்த இலையுமே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக சாம்பல் இருக்கு இல்லையா, சாம்பலை கூட அப்படியே நம்ம வந்து மேலோட்டமாக தூவி விடலாம். ரொம்ப வந்து அந்த பூச்சிகள்லாம் அண்டாது. அந்த மாதிரிலாம் நம்ம சாம்பல் போடாமல். இதை பாருங்கள், நான் சொன்னேன்ல இந்த குட்டி மிளகா எப்படி வந்து அப்படியே கொத்து கொத்தாக இருக்க பாருங்கள். இதுதான் வந்து நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாக்காக அறுவடை பண்ண போகிறேன். நான் வந்து எடுக்கிறதுக்கு விட்டுட்டேன். நான் ஒரு 4 நாள் கழித்து வந்து பார்த்தா எல்லாமே வந்து பழமாயிடுச்சு. சரி, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம், காஞ்ச மிளகாவாக நம்ம எடுத்துக்கலான்ட்டு நான் அதை தனியாக எடுத்திருக்கேன் பாருங்கள். வாழைக்கண்ணுங்கள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். இன்னும் பெருசாக வந்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா விதமான பழமும் வச்சுருக்கோம். கற்பூரவள்ளி, அப்புறம் செவ்வாழையை, பூவம்பழம், ரஸ்தாளி எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் ஹைட்டாக வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக வரல. வந்தவுடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது மெயின்டைன் பண்ணுறது, ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனால் மழைலாம் பெஞ்சிட்டா நிறைய களைகள் வந்துடுது. அப்பப்போ நம்ம வந்து அந்த களைகள்லாம் நம்ம பார்த்து எடுக்கணும். இந்த பச்சை மிளகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெருசாலாம் மெயின்டைனே பண்ணலை. அது மாதிரி உரங்கள்லாம் எதுவுமே நான் கொடுக்கல. நம்ம அப்படியே நான் கீழே வந்து பூமியில் விரைகள் போட்டேன். வந்த செடியை அங்கங்கே எடுத்து ஒரு 5-6 இடத்துல அப்படியே நெட்டு வச்சேன், அவ்வளோதான். இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பச்சை மிளகா. இலைகள்லாம் அதிகமாக கொட்டிடுத்தானா பச்சை மிளகா வந்து நிறைய காய்ச்சி தொங்குது பாருங்கள். அப்படியே பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்தது. பரவாயில்ல, மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீட்டு செடியில் வந்து இவ்வளோ பச்சை மிளகா வந்திருக்கேன்னும் போது சந்தோஷமாக இருந்தது. பறித்து எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே. இதை பாருங்கள், கிட்டத்தட்ட எனக்கு வந்து 1 கிலோவுக்கு மேலே பச்சை மிளகா கிடச்சிது. இதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நிறையா வந்துச்சு எனக்கு பச்சை மிளகா. அது மாதிரி அந்த சிவப்பு கலரில் இருக்கிற மிளகாய் பழமையும் நான் தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரியே நீங்களுமே வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு தொட்டிலையோ இல்லை வந்து ஒரு க்ரோ பேக்லேயோ இல்லை இடம் இருந்தால் இந்த மாதிரி தரையிலையுமே நம்ம விதைகள் போட்டு நமக்கு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ பாருங்கள், நம்ம அறுவடை பண்ண பச்சை மிளகா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பக்கத்தில் எல்லாருக்குமே கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி இருந்தது தான் இது. எவ்வளோ பச்சை மிளகாய் கிடச்சிருக்கு பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஊறுகாய் வந்து போட்டு காமிக்கிறேன் நம்ம சேனலில். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காஞ்ச மிளகாக்காக அந்த பழமாக இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது அப்படியே ஒரு 10 நாள் காய வச்சா நல்லா சருகாக ஆகிடும். அப்படியே நல்ல ஃப்ரெஷ்ஷான காஞ்ச மிளகாய் நமக்கு கிடைக்கும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.